விதவை மறுமணத்துக்காக விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு ஒரு கதை. ஸோ இன்னைக்கு சமூகத்துக்கு தேவையான ஒரு கருத்து தான். பட் அதை எடுத்த விதத்தில் வந்து மெகா சீரியல் மாதிரி எடுத்துட்டாங்க. ஒரு 2 மணி நேரம் ஒரு 4 பேர் சேர்ந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு அயற்சி ஆயிடுது. ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே பார்க்க முடியல. ஃபுல்லாக அழுதுகிட்டே இருக்காங்க. வேற எதுவுமே இல்லை படத்தில். விஜய் ஆண்டனி மொத்தமே 10 நிமிஷம் தான் வராது. ஜஸ்ட் கேமியோ தான் பண்ணியிருக்காரு. சுவாசிகா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வேற மெகா சீரியல் அவ்வளோதான் படம். விஜய் விஜய் ஆண்டனி தான் ஹீரோன்னு நினச்சிட்டு வந்தேன். அது இல்லை. படம் சசி எடுத்த மாதிரி இருக்கும்னு நினச்சிட்டு வந்தேன். அதுவும் இல்லை. ஒரு மெகா சீரியல் விஜய் ஆண்டனி கேமியோ பண்ண ஒரு மெகா சீரியல் அவ்வளோதான். சுவாசிகா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கரியர் பெஸ்ட்டு. மற்றபடி பெருசாக எதுவும் இல்லை. பாசிட்டிவ் படம் சொல்ல வந்த கருத்து, நெகட்டிவ் படத்தோட மேக்கிங். 100 சாமி உண்மையிலே நல்லா இருக்குது படம் பார்க்கறதுக்கு. உண்மையிலே ரியல் லைஃப் கன் பண்ண மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. இருந்தாலும் ஒரு சில இடத்துல வந்து என்னடா போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அங்கங்கே போரிங் தான். ஏன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வேறு மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரியல் லைஃப் கன் பண்ணுற மாதிரி. ஏன்னா நிறைய பேர் கூட லைஃப் தான். ஏன்னா நிறைய பேர் இப்படி தான் இருப்பாங்க லைஃப்பில். ஒரு லேடிஸ் வந்து நான் நினச்சது எதுவுமே முடிவு பண்ண முடியாது. ஒன்று அப்பா அம்மா பிரச்சனை, இல்லை சொந்தக்காரன் பிரச்சனை, இல்லை கள்ளக்காதலம் பிரச்சனை. கள்ளக்காதலம் மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி இருப்பான். அவங்க எதுவுமே எந்த ஒரு விஷயத்தையும் முழுசாக இறங்கி பண்ண முடியாது அப்படின்னு விஷயத்த சொல்லியிருக்காங்க. கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டில் போயிட்டா, ஏதோ ஒரு குடியாரம் ஏதோ நான் விஷயத்தில் போயிட்டா மறுமணம் பண்ணிக்கலாமா வேணாமோட விஷயத்தை தான் பண்ணியிருக்காங்க. ஹீரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஹீரோயினி ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாங் எங்கேயுமே வந்து கேட்குற மாதிரி எதுவுமே இல்லை. பிஜிஎம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. ஓகே, ஒன் டைம் ஆச்சு. ட்ரெயிலரில் பார்க்கும்போது அவர் விசிஸ் எல்லாம் பேசும்போதெல்லாம் ஐயாடே இந்த படம் மேலே பெருசாக இருக்குன்னு அப்படி நினச்சி வந்தேன். அதுக்கு உண்டான ஒன்றுமே கிடையாது. ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு ஒன் டைம் ஆச்சு போல. ஏன்னா ஒன் டைம் பார்த்தோன்னா இந்த படம் இதான் போல. 2வது ஊசராயிட்டு வரமாட்டோம். அந்தளவுக்கு தரமான படம். நல்லா விஜயானி பூஷன் தான் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டு வராரு, கொஞ்சம் நல்லா வராரு. அவர் ஊரில் ஒரு வில்லேஜில் எப்படி இருப்பாங்க, ஒரு 50% எப்படி ஒரு மாதிரி வெகுலியாக அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவரோட பாடியில் இது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு அவரோட கேரக்டர். மற்றபடி பெருசாக எங்கேயும் ஒர்க் அவ்வளோ தலைவா சொல்றீங்க அளவு பெருசாக ஒன்றும் இல்லை. ஓகே, ஒன் டைம் ஆச்சு. அதான் தலைவா எங்கடான்னு பார்த்தீங்கன்னா அவரோட படத்தில் பிஜிஎம் சாங்காவது கேரண்டியாக வரலாம். சாங்கும் ஒன்றும் பெருசாக இல்லை, பிஜிஎம்மும் ஒன்றும் இல்லை. ஓகே, கதை வயசாக ஒரு லாஸ்ட் இன்ட்ரோலுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் லாகு அதுக்கு இன்ட்ரோலேருந்தே படத்தை போட்டு ஆரம்பிச்சு ஓட்டிருக்கலாம். படத்தில் ஏன்ச்சு வந்துடலாம். ஓகே, ஒன் டைம் ஆச்சு. படத்தில் எனக்கு வந்து செகண்ட் ஹாஃப் பிடிச்சிருக்கு. விஜய் ஆண்டனி நான் வந்ததுக்கப்புறம் படம் கொஞ்சம் சீரியஸாக போயிட்டு இருக்கு. அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படம் எப்படி இருக்கும்னு நாங்கள் பார்க்க வந்தோம். சரி, அப்புறம் பார்த்தா படம் வேற லெவல். எல்லாம் பார்க்க வேண்டிய படம் தான். டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காங்க படம். இதுவே ஆமாம், அது பார்க்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவர் ஃபர்ஸ்ட்லேருந்து வந்திருக்கலாம். ஆனால் அவர் செகண்ட் ஹாஃப்லேருந்து கொஞ்சம் நேரம் தான் வராரு. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த படத்துல வந்து சிங்கிள் பேரண்ட் எல்லாம் வந்து இருக்காங்கல்ல, அவங்க பார்க்க வேண்டிய படம் தான். அவங்களுக்கான படம் தான் இது. வந்து அவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். வர்றவங்க முதல்ல பசங்களை கூட்டிட்டு வந்து காட்டணும். சிங்கிள் பேரண்டா இருக்காங்களா, அவங்க பசங்களை கூட்டிட்டு வந்து காட்டணும். அவங்க புரிஞ்சுக்கணும். அவங்க அப்பா அம்மாவுக்கு நல்லது பண்ணணும். 100 சாமி படம் மிக அற்புதமா பண்ணியிருக்காரு சசி சாரு. இந்த கதையை சொன்னதுக்கு உண்மை சம்பவம். இது வந்து ரியலாக நடந்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சங்கராபுரம்ன்ற கிராமத்தில் வளையம்பட்டு கிராமம். அதில் பாஸ்கர் என்ற அவருடைய ஸ்டோரி எடுத்து பண்ணியிருக்காரு. அதனால சசி சாருக்கு மிகப்பெரிய சொல்யூட் இந்த படத்துக்கு. தமிழக பெண்கள் வந்து பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண அந்த பெண்களுக்கு. நிறைய பெண்கள் வந்து விதவையாக இருக்காங்க. நிறைய சமுதாயம் கணவனால் கைவிட்ட பெண்கள், இப்படி ஏகப்பட்ட பெண்கள் இருக்காங்க. அவங்களுக்குலாம் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துக்கிறார். அதனால தயவுசெய்து இந்த படத்தை வந்து பார்க்குறவங்களாம் நல்ல ஒரு மாற்றத்தை கிடைக்கும். எனக்கும் சின்ன வாய்ப்பு கொடுத்துருக்காரு சசி சாருக்கு. அவருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் தாய் மோனவன் சார், மகுடபதி சார், பாபு சார், ராமலிங்கம், எங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. நடிப்புலாம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் வாழ்ந்துருக்காங்க. நடிப்பு நோ ஆக்டிங், ரியல். அப்படியே சுவாசிக்காம அதை விட அப்பா ஒவ்வொரு சீனும் செதுக்கி வச்சிருக்காரு சசி சார். பயங்கரமா இருக்குங்க. படம் வந்து பாருங்க. நான் சொல்லக்கூடாது, நீங்க படம் பார்த்து தியேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கொண்டுடுவீங்க கதைக்குள்ள. அந்த மாதிரி இருக்கு. அந்த கதைக்குள்ள யாரும் அவ்வளோ சீக்கிரம் வெளியே வர முடியாது. அப்படி ஒரு தாக்கத்தை பண்ணியிருக்காரு சசி சார். இவ்வளவு இதுக்கு முன்னாடி பண்ண படம்லாம் ஏதோ லவ் அதுன்னு சொல்லியிருக்காரு. இது வந்து சமுதாய சீர்திருத்தமா ஒரு விதையை விதைச்சிருக்காரு. அதனால மிகப்பெரிய சொல்லிட்டு சசி சார் ரொம்ப நன்றி. அவருக்கு வந்து ஒரு அம்மாவுக்கு கல்யாணம் பண்ண வைக்கிறது வந்து அது ரொம்ப சூப்பரு.
நல்லா இருந்துச்சு. ஆனா இந்த வயசுலயும் கல்யாணம் பண்ணணுமான்ற ஒரு இது இருக்கு. ஆனா எல்லா பெண்களுக்கும் நிறைய பேர் கணவனால் இழந்த பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. படம் சூப்பரா இருந்தது. ஓகே, தேங்க்யூ. சூப்பரா பண்ணியிருக்காரு. அவ- அவர் நடிப்பில் இப்ப விதவை பெண்களுக்கு அவர் ஒரு வாழ்க்கையை கொடுக்குறாரு, அவருக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்குது. இதுல வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபேமிலி கிடைக்குது. சூப்பர். அதே மாதிரி அப்பா வந்து எல்லா பிள்ளைங்களுக்கும் அப்பாவா இருந்துட்டா ஓகேவா இருக்கும் அந்த படத்துல. சூப்பர். ஓகே. ஆமா, அது நல்லா தான் இருந்துச்சு. லாஸ்ட்ல வந்து அவரு அந்த கல்யாணம் பண்றது எப்படி இது பண்ணணும்ன்றத பிள்ளைங்க வந்து கரெக்டா எந்த டைம் கல்யாணம் பண்ணணும் நான் வந்து டைம் சொல்றேன்றாங்களா, அது சூப்பரா இருந்துச்சு.